அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 50 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் தெரியுமா? தங்சானை காப்பாற்றணும்னு ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. வந்து இப்போ இவங்களே பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்க. அதான் இருந்தாலும் கேட்குறான், இந்த பாரு உங்கள் 3 பேரை நான் வந்து கொன்று போட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் தான் உங்களை கொன்னுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேர் தான் அந்த டிராகன் ட்ரைபை சேர்ந்தவங்க, ஃப்ராண்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவனை இங்கேருந்து அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ராண்டர் என்ன சொல்கிறான், நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. யோ என்னையா கிளம்பி போயா அப்படின்னா, ஏம்மா நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டேன் சரியா, பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உங்கள் கூடவே சேர்ந்து நானும் செத்து போயிடுறேன் அப்படிங்கிறான் அவன். இப்போ தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்சானோட அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த ட்ரைபை விட அவனை பார்த்து தான் நீ ஆக்சுவலாக பயப்படணும் அப்படிங்கிறாங்க. அதான் இருந்தாலும் கேட்குறான், அப்படி என்னடா பெரிய ஆள் அவன், நானே பயப்படுற அளவுக்கு அப்படின்னோடனே, தங்சானோடைய பேர் என்ன? தங்சான், தங்குன்னு சொல்லிட்டு இன்னும் வேற யாருக்கு அந்த பேர் இருக்குது அப்படின்னோடனே மனுஷன் அரண்டு போயிடுறான். ஏய் பொய் சொல்லாதீங்க, உண்மையாக சொல்கிறீங்க, அவனுக்கு வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் தானே இருக்குது அப்படிங்கிறாரு. ப்ளூ சில்வர் பிளான்ட் மட்டும் தான் நீ பார்த்துருக்குற, அவனுக்கு இன்னொரு மார்ஷல் சோல் இருக்குது அப்படின்னோடனே அந்த மனுஷன் வேற ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ இது தப்பு, இவனை வந்து வளர விடக்கூடாது, முதல்ல இவங்களை கொன்னுடுவோம், திரும்ப போய் அந்த பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு பார்ப்போம், செத்துட்டானா ஓகே, உயிரோட இருந்தானா அவனை கொன்னுட்டு எல்லாத்தையும் நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் போடுறான். கரெக்டாக இந்த மனுஷன் அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்சான் தான். இப்போ தங்சானுடைய அந்த சோல் போன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலர் அப்படிங்கிறது மாறி இருக்குது. அவன் வந்த உடனே எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா நீ செத்து போயிட்டேன்னு சொன்னால் அந்த ஆள் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், சும்மா சொல்லியிருப்பான் அந்த ஆள்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவங்ககிட்ட திரும்பி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்காக 3 விஷயம் செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க, இப்போ எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னா, எங்கள் அகாடமியை சேர்ந்தவங்க யாரையுமே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் கிராண்ட் டாட்டர் பாய்சன் பற்றி சொன்னீங்கல்ல, அந்த ஒரு பாய்சனை க்யூர் பண்ணுறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாயிட்டாரு. இவன் திரும்பி மாஸ்டர் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, ஆக்சுவலாக என்னை பார்த்துட்டு என் திறமையை பார்த்துட்டு எனக்கு வந்து பாய்சன் பற்றி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார், வேறு எதுவுமே கிடையாது, நான் வந்து ட்ரைனிங்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நான் வந்து சும்மா உங்ககிட்ட சண்டை போட்டதெல்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை பிளேட்டை திருப்பி போகிறாரு. இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதான் இவர் சொல்கிறாரு, எப்பா உன் ஸ்டூடெண்ட்டை நான் ஒன்றும் திருடிட மாட்டேன் சரியா, 1 வருஷம் உன் ஸ்டூடெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி உங்ககிட்ட வந்து சேருவான், முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு மருந்து அப்படிங்கிறது கொடுக்குறாரு. ஏன்னா பாய்சனால் அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா, அதுக்காக ஒரு மாத்திரை மாதிரி கொடுக்குறாரு, இதை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடணும். அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ அவங்களாம் போனதுக்கப்புறமா இந்த மனுஷன் கேட்குறாரு தங்சான் கிட்ட, நீ என்னத்தப்பா சாப்பிட்ட, போன் கலர்லாம் பயங்கரமாக மாறி போயிருக்கு, இதோட பாய்சன் அப்படிங்கிறது அதிகமாகிருக்கு, இந்த பேர் ஒன்று மட்டும் சொல்கிறேன், வெளியில் இருக்க ஹர்ப்ஸை விட உள்ளே இருக்கிறதுலாம் ரொம்ப பாய்சனஸ், எதையாவது தின்னு செத்து போய் தொலைஞ்சிடாத அப்படிங்கிறாரு. அதாவது தங்சான் வந்து நக்கலாக கேட்குறான், நீ என்ன சொன்ன, இப்போ தானே மாஸ்டர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், என்னை வந்து சேஃபாக பார்த்து பண்ணு, இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிற ரிப்ளை பாருங்க, கண்டிப்பாக சேஃபாக பார்த்துப்பேன், உன் பொணத்தை கூட தான் சேஃபாக பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு போகிறாரு. இவன் அப்படியே பார்க்குறான், நீ மனுஷன் இல்லடா, நீ ஒரு மான்ஸ்டர். இப்போ இவங்க 3 பேர் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு கிளியராகவே தெரியுது, அந்த பயபுள்ள தங்சான் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவன் யாரோட பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே அவன் ஏதோ வம்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நாள் டைம் கொடுத்ததுனால அந்த டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. இவர் என்ன பண்ணுவார், 3 பாய்சன் அப்படிங்கிறத இவன் மேலே செலுத்துவார். இவன் என்ன பண்ணணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாய்சன் வந்து க்யூர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாய்சனை இவர் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துறாரு. அவன் சொல்கிறான், யோ இந்த பாய்சன்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுயா, நீ இதை விட்டு நீ அடுத்ததுக்கு போ அப்படிங்கிறான். அந்த ஆளுக்கு சரியான காண்டாயிடுது. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று யூஸ் பண்ணுறான் சரிங்களா. இந்த பாம்பு சாதாரண பாம்பு கிடையாது, இதை பார்த்தோன்னே தங்சானுக்கும் தெரிஞ்சிடுது. இந்த பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மணி நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக வந்து சீழ் பிடிச்ச மாதிரி ஆகி செத்து போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாம்பு தான் இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே போடுறாரு. இவன் என்ன பண்ணுறான், அந்த பாம்பை பிடிச்சி வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இது எப்படி நம்ம கவுண்டராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அதான் அவர் சொல்கிறாரு, டே உனக்கு அந்த பாம்பை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா இப்போ கூட பின் வாங்கிடு அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் பின் வாங்குற மாதிரிலாம் தெரியல. அவன் என்ன கேட்குறான், இந்த பாம்பை நான் கடிக்க வைக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாம்பு நீ எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் அப்படியே பார்க்குறாரு, டேய் இங்கே மான்ஸ்டர் நான் கிடையாதுடா, நீ தாண்டா மான்ஸ்டரு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பாம்பை வந்து கடிக்க வைக்கிறான்ப்பா. கடிக்க வச்ச உடனே அப்படியே பாய்சன் அப்படிங்கிறது உடம்புல ஏறுது. இந்த மனுஷன் பார்க்குறாரு, ஐயோ இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அதுவும் இந்த இடத்துல செத்து போயிட்டானா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த பாய்சனுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடறான். அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு, டேய்
என்னடா பண்ண, எப்படா இந்த பாய்சனை முறியடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனா சொல்கிறான், இந்த பேர் நீ சொன்ன மாதிரி செகண்ட் பாய்சனை நான் முறியடிச்சிட்டேன், இந்த பாம்பு எனக்கு தான் அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல. டேய் எப்படா இதை பண்ண சொல்கிறா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், 3வது டெஸ்ட்டை முடிப்போம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 3வது பாய்சன் அப்படிங்கிறத செலுத்த போகிறாரு. அவர் சொல்கிறார், இங்கே பாரு இந்த பாய்சனை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்போ கூட ஒன்றும் கிடையாது, நீ வந்து பின் வாங்கிடு அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதோடைய போலன் எடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா அந்த போலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனை தடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பாய்சன் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் இவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மனுஷன் 3வது பாய்சன் அப்படிங்கிறத இவன் மேலே போடுறாருப்பா. இப்போ அந்த பாய்சன் அஃபெக்ட் ஆனோடனே இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த இடத்துல உட்காந்துறான். உடம்புக்குள்ளே இதுக்கு முன்னாடி அந்த 2 பிளான்ட் சாப்பிட்டான் பார்த்தீங்களா, அதோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பாய்சன் என்ன பண்ணுறான்னா வெளியில் தள்ளுறான். அந்த பாய்சனை வெளியில் தள்ளும் பொழுது இவனோட அந்த மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுதுப்பா. ஸோ இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் பிளான்ட், இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரை பார்த்தோன்னே மனுஷன் அரண்டு போயிட்டான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியுது, அந்த மனுஷன் நினச்சிருந்தா நிறைய பாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல, அவர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு. இப்போ அவர் கேட்குறாரு, எப்படா இதை பண்ண அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் அந்த 2 பிளான்ட்டோடைய பேரை சொல்கிறான். இவர் கேட்குறாரு, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆடா பாயும் மனுஷா, உன் கார்டனில் தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த பிளான்ஸை பற்றிலாம் சொன்னதுக்கப்புறமா இந்த மனுஷன் கேட்குற கேள்வி, ஓ அதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவருக்கு அது என்னன்னே சுத்தமாக தெரியாது. அதான் அவன் சொல்கிறான், சாப்பிட்லாம், ஆனால் அது வந்து தனித்தனியாக சாப்பிட முடியாது, ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த மெடிசனை வந்து என்னோட உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட அந்த மனுஷன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், இவன் அப்சர்வ் பண்ணா இல்லையா, அது வந்து மொத்தமாக பாடியில் அப்சர்வ் ஆயிருக்காது, இவனை கொன்று இவனோட ரத்தத்தை குடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்போ இவன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாய்சனை வந்து கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. முதல் வழி என்ன அப்படின்னா, என்ன மாதிரியே நீங்களும் இந்த பிளான்ட் அப்படிங்கிறத சாப்பிட்ணும், ஆனால் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த பாய்சனுமே போயிடும். இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இதில் தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த மனுஷன் என்ன முடிவு எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.